Hello friends, welcome to my YouTube channel Day 6. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கட் பீட்ஸ், sugar beets வச்சு எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் தொடங்கும்போது எப்பவும் போல பேக் செயின் ஸ்டிட்ச் போட்டுட்டு தான் தொடங்கணும். தொடங்கிட்டு ஒரு கட் பீட்ஸ் போடுறேன். போட்டு மறுபடியும் ஒரு அந்த செயின் எடுக்கிறேன். அடுத்து ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பீட்ஸ் போடுறேன். நீங்கள் வீடியோ நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். நம்ம சுகர் பீட்ஸ் எது மாதிரி யூஸ் பண்ணுறோமோ அது போலயே தான் நான் அதே டைப்பில் தான் இதையும் நம்ம போடுறோம். நான் ஒரு செயின் விட்டுட்டு போடுறேன். நான் வந்து ஜரி த்ரெட்டில் போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் த்ரெட்டில் கூட யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ட்ரை பண்ணும்போது நூல் வந்து கட் ஆகுதுன்னு வருத்தப்படாதீங்க. இது வந்துட்டு கட் பீட்ஸ் வந்து ரொம்ப கண்ணாடி போலயே இருக்கும், ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதனால் வந்து தான் நூல் கட் ஆகும். நீங்கள் எடுக்கும் போது நூலை டைட்டாக இழுக்காமல் எடுத்தாலே வந்து நூல் கட் ஆகாது. அந்த கட் பீட்ஸ் பக்கத்தில் குத்தும் போது அது பக்கத்துலேயே குத்தாமல் கொஞ்சம் தள்ளினாப்பில் குத்தி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நூல் கட் ஆகாது. இல்லைன்னா நூல் வந்து கட் ஆகும். இது வந்துட்டு நீங்கள் இப்போ 6th கிளாஸ் போயிட்டுருக்கு. இந்த கிளாஸ் நீங்கள் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா புரியாது. நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாஸில் நம்ம என்ன போட்டிருக்கோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கிளாஸோட தொடர்ச்சி செகண்ட் கிளாஸில் வந்திருக்கு. அது மாதிரி ஒன்றொன்றத்தோட தொடர்ச்சியாக தான் நம்ம போட்டிருக்கோம். அதனால் நீங்கள் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவில் நாங்கள் போடுறதுல உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது, இல்லை எங்களுக்கு புரியல, நீங்கள் ஃபாஸ்ட்டாக போடுறீங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களோட கருத்து இருந்துச்சுன்னா எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். நாங்கள் வந்து அதை மாற்றிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு டியூப் பீட்ஸு. அதுவும் கண்ணாடி மாதிரி தான், பார்த்திங்கன்னா தெரியும். ஒன்றா எடுத்து ஃபஸ்ட்டு போடும் போது ஒன்றா எடுத்து போடுங்க. இல்லை எனக்கு வந்து சுகர் பீட் போட்டு பழகிட்டேன் அப்படின்னா நீங்கள் அது ஃபுல்லாக லோட் பண்ணிக்கிட்டு கூட போடலாம். ஆனால் இதை வந்து லோட் பண்ண முடியாது, ஒன்றா தான் எடுத்து நீங்கள் பண்ணணும். பேக் செயின் ஸ்டிச் போட்டுட்டு தொடங்கும் போது நான் ஒன்றா தொடர்ச்சியாக போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி போடுறேன்னு பாருங்கள். போட்டுட்டு நூல் எடுத்து மறுபடியும் ஒரு டியூப் பீட்ஸ் போட்டு நூல் எடுத்து போடுறேன். தொடர்ச்சியாக போட்டுட்டு வரேன். உங்களுக்கு வந்துட்டு அதில் விருப்பம்னா நீங்கள் இடையில வந்துட்டு சுகர் பீட்ஸில் கலர் இருக்குது, உங்களுக்கு என்ன கலர் தேவையோ நீங்கள் வாங்கிக்கலாம். டியூப் பீட்ஸ்லேயும் கலர் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு இந்த கலர் யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி கூட வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நான் தொடர்ச்சியாக போட்டிருக்கேன், வேகமாக காட்டியிருக்கேன். ஏன்னா நான் உங்களுக்கு வந்து ஏற்கனவே சுகர் பீட்ஸ் போட்டு பழகியிருப்பீங்க, அதனால் உங்களுக்கு புரியுன்றதுனால நான் வந்து வேகமாக காட்டியிருக்கேன். லாஸ்ட்டாக எண்டு நாட் போடுற இடத்துல மட்டும் உங்களுக்கு ஸ்லோ பண்ணி காமிச்சிருக்கோம். நீங்கள் அதை மட்டும் பாருங்கள். எண்டு நாட் ஒரு வேளை புரியலனா கூட நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறோம். அடுத்த கிளாஸும் வந்து அதே டியூப் பீட்ஸ் தான் பார்க்குறோம். அது வந்துட்டு ஜிக்ஸாக் மாதிரி தான் நம்ம போட போகிறோம். பார்த்திங்கன்னா தெரியும். எண்ட் நாட் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு கிராஸில் வைக்கிறேன். நான் வந்து 2 லைன் போட்டு உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் ஸ்டார்டிங்கில் போடும்போது 2 லைன் போட்டே போடுங்க. உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், ஏன்னா ஸ்டார்டிங்கில் கற்றுக்கும் போது கொஞ்சம் இது கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பழகிடுவீங்க. கிராஸில் போட்டு மறுபடியும் கிராஸில் போட்டிருக்கேன். இதில் வந்து நீங்கள் குட்டி செயின் போடணுன்னு அவசியம் இல்லை, நீங்கள் நான் போடுற மாதிரியே போட்டுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அது வரல, டியூப் வந்து அந்த செயின் போடாதனால அப்படியே வந்துடுது, கழட்டிக்கிட்டு வருதுன்னா நீங்கள் அங்கே ஒரு குட்டியாக ஒரு செயின் போட்டு கூட போட்டுக்கலாம். அங்கே வி மாதிரி முடிகிற ஒரு இடத்துலையும் நீங்கள் வேறு சுகர் பீட்ஸ் கூட அந்த இடத்துலையும் ஃபில் பண்ணலாம். அதே மாதிரி அந்த வி மாதிரி இருக்கிற இடத்துல வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்டோன் ஒட்டலாம், இல்லை குந்தன் ஸ்டோன் இருக்குது, அதை வாங்கி நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். கிராஸில் ஸ்டிச் பண்ணும்போது அழகாக இருக்கும். இது சுடிதாரோட நெக்குக்கெலாம் இன்னமும் பார்க்க அழகாக இருக்கும். போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து அதே டியூப் பீட்ஸில் நீங்கள் வந்துட்டு கிராஸாக ஸ்டெப்பாக போட போகிறோம். பார்த்தீங்கன்னா புரியும். ஒரு லைன் போட்டுருங்க. நான் உங்களுக்கு அதில் கோடு போட்டு காமிச்சிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். லைன் போட்டுட்டு ஃபஸ்ட்டு எடுக்கிறத மட்டும்தான் நீங்கள் கிராஸ் எடுக்கணும். கிராஸ் எடுத்து போட்டு அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன லாக் போட்டு தான் நீங்கள் திருப்பணும். திருப்பி எடுக்கும் போது என்ன பண்ணுங்கள், அந்த டியூப் பீட்ஸோட சென்ட்ரு பாயிண்டில் குத்தி எடுத்திங்கன்னா தான் வந்து கரெக்டாக வரும். அந்த இடத்துல போட்டு எடுக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த சென்ட்ரு பாயிண்டில் அது உட்காரும். பார்க்க ஸ்டெப்பாக தான் தெரியும்.
அந்த இடத்துல போடும்போது நீங்கள் குட்டியாக ஒரு லாக் போடலைன்னா உங்களுக்கு வந்து அந்த இது ஃபினிஷிங் கரெக்டாக வராது. அதனால் ஒரு இடத்துல நான் குட்டி லாக் போட்டிருக்கேன். கீழே வந்து நான் குட்டி லாக் போடாமலே இழுத்து எடுத்திருக்கேன். அது வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணதுனால எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து வரலைன்னா நீங்கள் அங்கேயும் ஒரு சின்ன குட்டி செயின் போட்டுக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணுங்கள், அந்த நூலை வந்து கிராஸில் இழுக்கும் போது ஸ்ட்ரெயிட்டாக இழுப்பீங்க இல்லையா, அப்போ கொஞ்சம் கிராஸாக எடுத்து அதுக்கப்புறம் அந்த டியூப் பீட்ஸை விட்டு போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். போட்டு பாருங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் நம்ம வீடியோவை பாருங்கள், 1 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்களும் ஆரிய சீக்கிரமாக கற்றுக்கலாம். இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி ஒரு சின்ன டிசைன் போட்டிருக்கோன்னு பாருங்கள். நாங்கள் ஒரு கிளாஸ்லேயும் உங்களுக்கு வந்து சொல்லித்தரும் போது இதை வச்சு எப்படி பண்ணலான்ற மாதிரி நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். உங்களோட ஐடியாவை பொறுத்து, உங்களோட க்ரியேட்டிவை பொறுத்து நீங்கள் வந்து நிறைய டிசைன் போடலாம். நம்ம ஆரி கற்றுக்கிறதே நம்மளோட ஓன் டிசைனை போடுறதுக்காக தான் கற்றுக்குறோம். அதனால் உங்களோட ஓன் டிசைனை நீங்கள் எப்படிலாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரிலாம் நீங்களும் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஏதாச்சும் புதுசாக போட்டு ட்ரை பண்ணிங்கன்னா அது நல்லா வந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் எப்படி வந்திருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். நாங்கள் சொல்லி கொடுக்குறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். நாங்கள் வந்து அடுத்து கீழே வந்து உங்களுக்கு வரைஞ்சிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த டிராயிங் வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு இது மாதிரி போடலாம், இப்படி பண்ணலான்ற மாதிரி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படிலாம் தோணுது, நீங்கள் உங்களோட ஐடியாவை பொறுத்து நீங்கள் வந்து மாற்றி பண்ணி பாருங்கள். நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுக்குறதெல்லாம் வந்து ப்ளவுஸில் யூஸ் பண்ணுற டிசைன் இப்போ என்ன நம்மளாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோமோ அந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் தேவையில்லாத எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து நாங்கள் சொல்லலை. உங்களுக்கு எது தேவைப்படுதோ, நாங்கள் எதெல்லாம் வந்து ஆரி ஒர்க்கில் யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். நாம் எந்த மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணுறோனோ அதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து சொல்லி தந்துட்டுருக்கோம். நீங்கள் வந்து பாருங்கள், இதை வந்து வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் கர்தானாவை வச்சு தான் அந்த வளைவெல்லாம் எப்படி போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி தான் போடணும். போட்டிங்கன்னா தெரிஞ்சிடும். நீங்கள் வந்துட்டு அந்த வளைவு இது வந்து நிறையா ப்ளவுஸில் வரும். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும். நிறைய ப்ளவுஸில் இந்த கொடி மாதிரி வர்றது தான் நிறைய யூஸ் பண்ணுறாங்க பேட்டர்னாக. அதனால் இது ஈஸியாகவும் இருக்கும், உங்களுக்கு வரைகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வரைய தெரியாதவங்க கூட இந்த கொடி பேட்டர்ன் வந்து ஈஸியாக வரைஞ்சிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த கிளாஸில் எல்லாமே முடிஞ்சிடும். இந்த 30 நாள் இந்த 30 டேஸில் நாங்கள் என்னெல்லாம் சொல்லித்தரோமோ அதெல்லாம் வச்சு நீங்கள் நிறைய டிசைன்ஸ் பண்ணலாம். நிறைய ப்ளவுஸ் போட்டுடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இந்த லீஃபில் வந்து சுற்றி கர்தானாவை போட்டிருக்கேன். கர்தானா போட்டுட்டு அது உள்ளே வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்த அதே டியூப் பீட்ஸை தான் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். அது எப்படி ஃபில் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 3 டியூப் பீட்ஸை நீங்கள் லைனாக ஸ்டெப்பாக அடுக்குனிங்கன்னா அது பார்க்க ஒரு லீஃப் மாதிரி அழகாக வந்துடும். அது உள்ள இந்த கர்தானாவை கூட நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஃபில் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதுவும் வந்து கிராஸ் லைனில் போட்டிங்கன்னா அது பார்க்க உங்களுக்கு ஒரு லீஃப் மாதிரி வந்துடும். இதை சுற்றி உங்களுக்கு அவுட்லைன் வந்து நீங்கள் ஜரி த்ரெட்டை வச்சு கூட அவுட்லைன் கொடுங்க, பார்க்க அழகாக நீட்டாக இருக்கும். அதே டியூப் பீட்ஸை வச்சு நம்ம இப்போ இங்கே எந்த மாதிரி டிசைன் பண்ணுறோன்னு பாருங்கள். கோதுமை பீட்ஸை வந்து நம்ம எப்படி புட்டாஸ் கட்டணும்னு ஞாபகம் இருக்குல்ல, அதே மாதிரி தான் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மெத்தடு தான். ஒரு பீட்ஸ் போடுறேன், அங்கே ஒரு சின்ன செயின் போடுறேன், லாஸ்ட் எண்டு முடிக்கிறேன், திருப்பி ரிவர்ஸில் எங்கே தொடங்குறனோ அதே இடத்துலையே வரேன். சென்டர் பாயிண்டில் நான் ஒரு முடிச்சு போட்டு திருப்பி அந்த சைடு எடுக்கிறேன். உங்களுக்காக தான் வந்து நான் தொடர்ச்சியாக போடாமல் சைட்லேருந்து எடுத்து போட்டு காமிக்கிறேன். அப்போ தான் அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் இந்த சைட்லேருந்தே போனீங்கன்னா அது வந்து கிராஸ் வந்து கரெக்டாக உங்களுக்கு உட்காராதுன்றதுக்காக நான் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி போட்டு காமிச்சிருக்கேன், நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்காக. நீங்களும் இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்களும் இந்த மாதிரி போட்டு பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரி கிளாஸ் கேட்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்.